மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ல் ராகு, 4ல் செவ்வாய். சனியினுடைய பார்வை செவ்வாய் மேலே படுதுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 5ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்ரன், குரு. 6ஆம் வீட்டுக்கு அவங்க எல்லாமே 12, 14, 15 பீரியடில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கேது உங்களுக்கு கண்ணியில் இருக்கார். அண்ட் இந்த மாத கடைசியில் புதன் உங்களுக்கு கடகத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்லணுன்னா, தெளிவு பிறக்கும். நிறைய விஷயத்துக்கு தெளிவு பிறக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத்தனை நாள் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தது மகர ராசி அன்பர்கள். அதில் குரு பெயர்ச்சி வரும்போதே அப்பாடான்னு இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு காரணம் அப்படின்றது பல. பட் இந்த மாதம் அந்த தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுன்னா என்ன? எப்பயுமே ஒரு ரசம் வைக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரசம் வாயில் ஊற்றும்போது நல்லா இல்லை அப்படின்றது மட்டும்தான் போயிட்டே இருந்தது. எப்படி பண்ணியும் நல்லா இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, ஓ இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோமா, இதை சரி பண்ணால் சரியாயிடுமா அப்படின்ற தெளிவு பிறக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறது? சூப்பர் தானே. எப்பயுமே தெளிவு ஒன்று கிடைச்சிடுச்சுன்னா, எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற நிலை புரிஞ்சிடுச்சுனாலே ஜெயிச்சதாக தான் அர்த்தம். உங்களுடைய சனி பகவான் 2ல் தான் இருக்கார். பட் ஸ்டில் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அந்த இடத்துல புதன், சூரியன், சுக்ரன், குரு. அப்போது எந்த வழியிலையுமே கை கொடுக்க யாருமே இல்லாத ஒரு நிலையில் கூட அவங்களா கூப்பிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தில் அவதிப்பட்டுட்டே இருக்கலாம். என்னன்னே புரியாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக மேபி ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் கேட்டுட்டு 2 நாள் கழித்து உங்களுக்கு கால் பண்ணி, அப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஒய் நாட் யூ கோ அண்ட் டிஸ்கஸ் அண்ட் கன்சல்ட் த டாக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லீடு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த லீடு உங்கள் குழப்பத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். இது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு யூனிட் புரியவே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க, அதுலேருந்து 2 மார்க் தான் வரப்போகுது. ஏன் அந்த சப்ஜெக்டை போட்டு இவ்வளவு குழப்பிட்டு இருக்க, 98 மார்க் வந்தால் பத்தாதா, மற்றதெல்லாம் நல்லா படி அப்படின்னு ஒரு சின்ன ஜெர்க் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கு எப்படி நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா, தெளிவு பிறக்கும், குழப்பங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்றது மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய நன்மைகள் காத்துட்ருக்கு. ஸோ அந்த தெளிவு பிறக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். எது உங்கள் ஒய்ஃபுக்கு புரியலைன்றது உங்களுக்கு தெரியும். எது குடும்பத்தில் பிரச்சனை வருது, எதனால நீங்கள் ரைட்டாக பண்ணியும் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு, குடும்பம், மனைவி, மக்கள், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எது பண்ணாலுமே புரியாமல் இருக்கும். இப்போ அதே சனி பகவான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். ஆனால் இதில் ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதனம் சனி. அப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் என்றைக்குமே ஆகாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. வீணான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். 2ஆம் வீடுன்றது நாக்கு, பாகிஸ்தானம். அந்த இடத்துல நீங்கள் யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ அதே கிட்னி ஸ்டோன் உள்ளவர், அவர் இதில் கொஞ்சம் ரெடி ஆகிட்டார். அப்போ பழைய டாக்டர்கிட்ட போய், நீ ஒன்றுத்துக்குமே உனக்கு தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு போய் பேசிடாதீங்க. இது பண்ண வச்சிடும்.
புரியுங்களா? வீணான வம்ப தேவையில்லாமல் உள்ள கூப்பிட்டுரும். அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் பண்ணிடவே வேண்டாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் தான் செவ்வாய் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் மனஸ்தாபம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு தாயுடன் அரவணைப்பும் அன்பும் மட்டும் போனோம். உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல தாயிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். சிரிச்ச முகமாக ப்ரொசீட் பண்ணிடுங்க. தாய் வழி வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் செவ்வாய் 3 வரைக்கும் எதுவுமே நீங்கள் பேசிடாதீங்க. தேவையில்லாமல் தாயினுடைய வெறுப்பு கீடு எந்த ஒரு நெகட்டிவ் விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு வரும். அந்த ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ஒரு தாய்க்கு பேசும்போது தாயினாலே அன்பு தானேங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு எரிச்சல் ஏற்பட்டு மொத்தமாகவே உறவு கட்டாயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கை வேணும். அதே மாதிரி பூமி, வீடு, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4ஆம் வீடு இதுக்கும் சம்மந்தப்படுறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சர்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சுத்த பத்தமாக நீங்கள் வச்சுக்கணும். கால்களை நல்லா கழுவணும். அலர்ட்டுன்ற பாயிண்ட்டை எங்கே காலை வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், ஏற்ற மாதிரி யார் எப்படி வராங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு யார் எப்படி வந்தாலும் உங்ககிட்ட நிதானம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு இந்த கிரக சேர்க்கை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் போகும்போது இன்னும் நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் தயவு செஞ்சு செகண்ட் ஹாஃபில் வாங்கிடாதீங்க. உங்களை கடன் வாங்க சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய விஷயங்கள் வந்தாலும் வேண்டாமேப்பா அப்படின்றத நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லாட்டி பெரிய தேவையில்லாத பண சுமை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு பிரச்சனை எந்த வழியில் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். பேச்சில் கவனம், வாக்கில் கவனம், நாக்கில் கவனம். யாரையும் மனதாலையும் உடலாலையும் பார்வையாலையும் கூட நீங்கள் கஷ்டப்படுத்திடக்கூடாது. இதுக்கு நிச்சயமாக தான தர்மம் கண்டிப்பாக உதவும். யாருக்கு முடியலையோ, யாருக்கு அதாவது ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுங்க. என்ன உங்களால் முடியுமோ கொடுங்க. மற்றவங்களுடைய மனசை சாந்தப்படுத்துங்க. ஹனுமனுடைய தைரியம், ஹரே கிருஷ்ணரை இப்போ பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கிருஷ்ணனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்ல ஹரே கிருஷ்ணான்னு நீங்கள் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ்க்குள்ளே மாட்டாமல் வளைஞ்சு நெளிஞ்சு அவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ கிருஷ்ண மந்திரம் ரொம்ப முக்கியம். மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது இன்னும் எப்படி இருக்கணுன்றது நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் கடுமை. ஏன்னா அது சூரியனுடைய வீடு. அப்போ அந்த இடத்துலையே சந்திரனும் வரும்போது நிறைய பேருக்கு மகர ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, அப்பா சந்திராஷ்டமம் வந்தாலே போதுண்டாப்பான்னு இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தொடர்ச்சியாக கேட்குறீங்க இல்லையா? ஸோ நீங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தன்னைக்கு நார்மல் விஷயங்கள் பண்ணுங்கள். அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் ஒரு வெல்லம் போட்டுக்கிட்டு நிதானமாக நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகங்களை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் கிளியர் கட்டாக மூவ் பண்ணி மெடிடேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ எந்தவித பயம் பாதிப்புகளும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டை தான் இப்போ சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஸோ மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டமனுடைய காலகட்டத்தின் பொழுது. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி,
14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.